கடன் சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம தியானிக்க போறோம்னா, வறட்சியில் திருப்தி. வறட்சியில் திருப்தி, அதான் நான் இப்ப சொன்னேன் பாருங்க. வறட்சியில் இருந்தாதான் இப்போ நம்ம வீட்டில் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவோம், நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவோம், நிறைய காரியம். ஆனால் இப்போ தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல போய் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் தண்ணியோட அருமை தெரியும். வறட்சியில் தான் நிறைய விஷயத்தோட அருமையே தெரியும். கரெக்டா? வாழ்க்கையில் சில வறட்சிகள் வரும்போது தான் சில மனிதர்களுடைய அருமை தெரியும். வாழ்க்கையில் சில வறட்சிகள் வரும்போது தான் நமக்கு பண வறட்சி வரும்போது தான் பணத்துடைய அருமை தெரியும். சாப்பாடுடைய வறட்சி வரும்போது தான் சாப்பாடுடைய அருமை தெரியும். ஆனால் இந்த வறட்சி தானாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கடவுள் திருப்தி ஆக்குவார். நாமளே வறட்சியை உண்டு பண்ணிங்கன்னா, இப்போ நாமே நமக்கு வறட்சியை உண்டு பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சிலருக்கு வாழ்க்கையில் சில வறட்சிகளை கடவுள் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த வறட்சியில் அவனை திருப்தி ஆக்குறத உலகம் பார்க்கணும். புரியுதா? ஏன் கடவுள் எனக்கு இதை அனுமதிச்சார்? ஏன் கடவுள் என்னைய வனாந்தரத்தில் நடத்துறார் அப்படின்னா, எல்லாரையும் நடத்தலப்பா, உன்னை நான் வனாந்தரத்தில் நடத்தலனா வனாந்தரத்தில் யாருக்குமே கிடைக்காத உனக்கு கிடைக்க போகுது. அதை எல்லாரும் பார்க்க போறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? உனக்கு நடந்தது நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆனா அதுல ஒரு மகிமை நடக்க போகுது பாரு, அதுதான் திருப்தி. அப்போ இன்னைக்கு வறட்சிக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் செடிலாம் வச்சுருக்கேன் வீட்டில். தண்ணி ஊற்றலாம் என்ன ஆகும்? செடி வறண்டு போயிடும். அதுபோல் தான் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் இல்லைன்னா வாழ்க்கை வறட்சி ஆகிடும். அப்போ ஒரு கேள்வி வரும், தப்பு வேலைலாம் பண்ணுறான், துன்மார்க்க காரியெல்லாம் பண்ணுறான், இவெல்லாம் நல்லா இருக்கான், இவெல்லாம் இவ்வளோ வசதியாக இருக்கான், இவெல்லாம் நல்லா. நான் சொல்கிறேன் பாருங்க, துன்மார்கனுக்கு நேரிடக்கூடிய காரியங்களை எதாலையும் அவனால் திருப்ப முடியாது. இது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்து பெரிய பெரிய பணக்காரங்க சும்மா ஃப்ளைட்லேயே வரவங்க, ஆனால் நினச்சதை சாப்பிட முடியாது. இப்போ நம்மளால் நினச்சதை சாப்பிட முடியுதா? நம்ம ஸ்வீட் சாப்பிடுவோம், கேக் சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஆனால் அப்படி ஒரு பணக்காரனால என்ன பண்ண முடியல? 1.5 இட்லி தான், ஒரு நாளைக்கு 1/2 பாட்டில் தண்ணி தான், வேற ஏதாவது காரணம் இதெல்லாம் சாப்பிட்டா பிரச்சனை. இப்போ பாருங்க, அவங்களுக்கு சரீரத்தில் அவங்களுக்கு அது மாற்றப்படாது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி வந்துன்னா மாற்றப்படும். அப்போ இன்னைக்கு இந்த வறட்சி, இப்போ இந்த வறட்சி நம்ம வெளியரங்கமாக இல்லை, சரீரத்திற்குள்ளேயும் வறட்சியை பார்க்க முடியும், வாழ்க்கையிலையும் வறட்சியை பார்க்க முடியும். ஆனால் சரீரத்திற்குள்ள வர வறட்சி இருக்கு பாருங்க, அதுதான் மோசமானது. வெளியரங்கமாக இருக்கிற வறட்சி இருக்கு பாருங்க, அதை சரி பண்ணிடலாம். கண்ணுக்கு தெரிகிற வறட்சியை சரி பண்ணிடலாம், கண்ணுக்கு தெரியாத வறட்சியை சரி பண்ணுறது தான் கஷ்டம் இல்லையா? இப்போ பிசாசுடைய என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, பொல்லாத வல்லமைகள் இருக்கா, பொல்லாத ஆவிகள் இருக்கா, பொல்லாத சக்திகள் இருக்கா? நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தால் கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? நம்ம உடம்புல நல்ல காத்துன்னு ஒன்று இருந்தால் கெட்ட காத்துன்னு ஒன்று இருக்கும். அது போல வாழ்க்கையில தெய்வீகம்னு ஒன்று இருந்தா அமானுஷம்னு ஒன்று இருக்கும். அது எல்லாத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் அதை உணர்ந்திருக்காங்க, சிலர் பார்த்துருக்காங்க, சிலர் அதோடைய தாக்கத்தை அனுபவிச்சிருக்காங்க வாழ்க்கையில. அப்ப இந்த பொல்லாத வல்லமை என்ன பண்ணுமா, சரீரத்திற்குள்ள ஒரு வறட்சியை உண்டு பண்ணிட்டா இவன் தெய்வீகத்தை உணர முடியாது, நிரந்தர ஆசீர்வாதத்தை உணர முடியாது, நிரந்தர பலத்தை உணர முடியாதுன்னு சொல்லி இந்த அசுத்த ஆவிகள், இந்த அசுத்த வல்லமைகள் என்ன பண்ணுமா, சரீரத்திற்குள்ள ஒரு வறட்சியை கொண்டு வந்துடும். சரி, இது என்னங்க? இது நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஒரு சில காரியத்தை சொல்லி அதுக்கப்புறமா நம்ம எதெல்லாம் வறட்சி இருக்கோ அதெல்லாம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், இது 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, அசுத்த ஆவி, நல்ல பொறுமையா வாசிங்க. அசுத்த ஆவி, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேர் போட்டுக்கோங்க. அசுத்த ஆவிக்கு நான் போன வாரம் கூட பேசினேன் பாருங்க, பல வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நோயோ பேயோ பணமோ இல்லை, வாய் தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையில் அசுத்தாவி, கண்ணுக்கு தெரியாத வல்லமை. இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போகுது. இப்போ மழையில போய் நல்லா நனைஞ்சிட்டேன், சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா ஓகே, என்னன்னே தெரில, வீட்டில் தான் உட்காந்துங்க, நம்ம ஒரு மாதிரி காலிலேருந்து ஒரு மாதிரி, திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குது, திடீர்னு பார்த்தா கால் வலிக்குது, திடீர்னு பார்த்தா தலை சுத்துது, ஏதோ ஒரு காரியம் ஏதோ என்ன இது பண்ண மாதிரி ஃபீல் ஆவாங்க பார்த்தீங்களா?
இதெல்லாம் அசுத்தாவியின் கிரியைகள். இப்போ ஒரு அசுத்தாவி ஒரு உடம்புல இருந்து ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாசிங்க. ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போது, இது போற இடம் எங்க பாத்தீங்களா? செழிப்பான இடத்துக்குலாம் போவாது, நல்ல அருமையா இருக்கிற இடத்துக்குலாம் போவாது, வறண்ட இடத்துக்கு போவோமா. ஏன்னா அதுதான் அதுக்கு பிடிக்கும். அசுத்தாவிக்கு பிடிக்கிற இடம் எது? வறட்சி. அதாவது இந்த பன்னிக்கு பிடிச்ச இடம் எது? சேரு. அந்த மாதிரி தான் இந்த அசுத்தாவிக்கு பிடிச்ச இடம் எது? வறட்சி. எதெல்லாம் வறண்டு போயிருக்கோ அதை இன்னும் வறட்சி ஆக்கிடணும். வாசிங்க. பாருங்க, போனது என்ன பண்ணுமோ திரும்பி வருமா. எப்படி நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, பாஸ்ட் என்ன பேய் கதை சொல்றாருன்னு. போனது என்ன பண்ணுமா, வந்து அந்த வீட்டை பார்க்குமா. இந்த வீட்டில் 2 ஆப்ஷன் போட்டுக்கோங்க. ஒன்று நான் தான் அந்த வீடு, இன்னொன்று நான் இருக்கிற வீடு. ஒன்று நான் தான் அந்த வீடு, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளதான் இயேசு இருக்கிறார், நான் இருக்கிற வீடு. இது வந்து வாசல்ல நின்று பார்க்குமா, கேட்டு போட்டிருக்காங்களா, பூட்டு போட்டிருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள தெய்வீகம் இருக்குது, என் வீடு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா. இங்க வாசிங்க. திரும்பி போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை அவன் இங்க பாத்தீங்களா, போனது ஒன்னா. இது மாதிரி எங்கெங்க ஓடி வந்திருக்கோம் பாருங்க. வீட்டு விட்டு ஓடினதெல்லாம் ஒன்னா கேங் சேருமா. நான் ஒருத்தருக்கு ஒரு கதை சொன்னேன். என்னைக்குமே ஆண்ணிக்கும் சேர்த்து என்ன பண்ண முடியாது, மடம் கட்ட முடியாது. அந்த பழமொழி கதை தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் விளக்கம். ஆண்டிங்க சேர்ந்து என்ன பண்ண முடியாது. இப்போ தப்பா நினச்சிக்காதீங்க, மல்லி புதுநகரில் நான் பார்த்த நிறைய ஆண்டிகள் இருக்கிற இடம் தெரியுமா? 85 பிளாக். 85 பிளாக்ல ஒரு பிரிஞ்சி கடை ஒன்று இருக்கு, ஒரு கார்னர்ல. அங்க முனையில எல்லாம் உட்காந்து பெரிய தொழிலதிபர் மாதிரி பேசுவாங்க, ஆனா ஒரு வெண்ணைக்கும் வேலைக்கு ஆக மாட்டானுங்க. அந்த முனையில உட்காந்துருப்பானுங்க. காலில் போன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிடா அதை பண்ணிடா. சாயந்தரம் சோத்துக்கே வழி இருக்காது. இதுதான் ஆண்டிங்க சேர்ந்து மடம் கட்டுற இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆண்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊர் ஃபுல்லாக போய் காலிலேருந்து சுற்றி என்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் சாப்பிட்டு சாயந்தரம் எவனா ஒரு பெரிய மடம் கட்டி வச்சிருப்பான் ஃப்ரீயா. அங்கே உட்காந்துட்டு நம்மளும் இதே மாதிரி பெருசாக கட்டுவோம்டா, நம்மளும் இந்த மாதிரி பெருசாக கட்டி நம்ம அப்படியே பெரிய தொழிலதிபர். ஆனால் கடைசியாக வந்து மரத்தில் கடைசி வரைக்கும் ஆண்டி என்ன பண்ணிட்டே இருமா, அப்படிதான் அப்படியே அவன் வாழ்க்கை அப்படியே போயிருமா. இதுதான் ஆண்டிங்க சேர்ந்து மடம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது போலதான் இதுங்கெல்லாம் என்ன பண்ணுமா, ஒன்னா ஒரு இடத்துல சேருமா. ஓடினது, இந்த உடம்புல இருந்து ஓடினது, அந்த உடம்புல இருந்து ஓடினது, இந்த வீட்டுல இருந்து ஓடினது எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு யாரையாவது ஒருத்தரை போய் டார்கெட் பண்ணுமா. இப்போ நீங்க வேணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் உங்க மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணோம், நமக்கு விரோதமா ஒன்று வெளியே போயிருக்கோம். ஏதோ ஒரு குடும்ப சண்டையில ஏதோ ஒன்று வேற ஏதோ ஒரு சண்டையில வந்திருக்கும். அது வேற ஏதோ வீட்டுல பிரச்சனை வந்திருக்கு. எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே அந்த கதையை போட்டு உருட்டி நம்ம மொத்தமா சேர்ந்து இதை அட்டாக் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு யோசனை. அந்த மாதிரிதான் இந்த அசுத்தாவிகள் என்ன பண்ணுமா, போயிட்டு 7 கூட்டு வருமா. பாருங்க, நல்லா பாருங்க, இது எங்க போகுது, வறட்சி. எப்பயுமே இந்த அசுத்த வல்லமைக்கு பூமிக்குரிய செழிப்போ ஆவிக்குரிய செழிப்போ பிடிக்காது. வந்தா அவங்க வாழ்க்கையை வறட்சி ஆக்கிடணும். வறட்சினா எப்படி? சந்தோஷத்துல ஒரு வறட்சி, சமாதானத்துல ஒரு வறட்சி, ஆரோக்கியத்துல ஒரு வறட்சி, நிம்மதியில ஒரு வறட்சி, தூக்கத்துல ஒரு வறட்சி. எல்லாத்துமே கம்மியாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? 5 மணி நேரம் தூங்க வேண்டியவங்க 1 மணி நேரம் தூங்கினா எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிறவங்க ஒரு 10 அடி கூட எடுத்து நடக்க முடியல. அப்படின்னா வறட்சி, அவங்க உடம்புல வறட்சி வந்திருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி போகிற சப்ஜெக்ட் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுதுன்றதுனால தான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் இப்படி கொடுக்குறேன். இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிசாசு எங்கே கொண்டு போனா? உடனே இயேசு கிறிஸ்து தோத்துட்டாருன்னு இல்லை. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு நாள் வறட்சியான எடுத்து கொண்டு போவான், தனிமையாக்குவான், 40 நாள் தனிமைப்படுத்துவான். சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, எதையும் இது பண்ண மாட்டான், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான், எதையாவது குழப்பிக்கிட்டே இருப்பான். ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. அவர் 40 நாள் ரொம்ப ஸ்டடியா அந்த இடத்துல இருந்தார். வறட்சியான இடத்துக்கு கொண்டு போனான். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் அது போல சூழ்நிலைகள் நடக்கும். ஆஹா, எனக்கு செழிப்பு கிடைக்கும்னு பார்த்தா வறட்சி கிடைச்சிருக்க. ஆனா வறட்சி கிடைக்குதுன்னா பெரிய செழிப்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த வறட்சியானது மனிதர்களுடைய எந்தெந்த அவயங்களை தாக்கும், எப்படி தாக்கும், இதால என்ன நடக்கும், அதை வாசிப்போம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 32:4. சங்கீதம் 32:4.
சங்கீதம் 32:4. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணம் கால வறட்சி போல வறண்டு போயிற்று. நீங்க பாருங்க, தாவீது சொல்ற ஒரு விஷயம் பாருங்க. இந்த கத்திரி வெயில் வரும் பாருங்க, இந்த கத்திரி வெயில் இருக்கும். சவுதி அரேபியா எல்லாம் கூட வெயில் பாருங்க ரொம்ப டாப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த நியூசிலாண்டுலாம் காரே அப்படியே அமைங்கிருமா வெயில்ல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதனால டோர்லாம் திறந்து வச்சிருவாங்களாம் காரில், அந்த அளவுக்கு வெயில் இருக்குமா. அந்த மாதிரி ஒரு உஷ்ணம் இருக்கு என் வாழ்க்கையில. அதனால என் வாழ்க்கை எப்படி இருக்கான், வறண்டு போயிருக்கு. என் சரீரம் எப்படி இருக்கு, உஷ்ணத்தினால வறண்டு போயிருக்கு. சொல்றான் பாருங்க, இப்ப வறட்சி எங்க வந்திருக்கு, சரீரத்திற்குள்ள வந்திருக்கு. சரீரத்துக்குள்ள வந்திருக்கா. இப்ப முதலாவது இந்த வறட்சி நாவி தாக்கக்கூடிய இடம் என்னன்னா மனுஷனுடைய சரீரம். மனுஷனுடைய மொத்த சரீரத்தையும் தாக்குவானாம். இது உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, முதல்ல இந்த வறட்சி நாவி தாக்கக்கூடியது எது தெரியுமா, கர்ப்ப பிறப்புகளை தாக்குமா. கர்ப்ப பிறப்புகளை தாக்கும், கர்ப்பத்தையே தாக்குமா. இப்ப ஒண்ணு பிள்ளை பிறக்காதபடி வறட்சியை உண்டு பண்ணும், கர்ப்பத்தை வறட்சியாக்கும். இல்லைன்னா பிறந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையை வறட்சியா மாத்திடும் இந்த ஆவி தாக்குச்சுன்னா. அப்ப அந்த இடத்துல நம்ம அலர்ட் ஆயிடணும், ஆஹா ஏதோ வறட்சியின் விஷயம் என் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கு, என் உடம்புக்குள்ள வந்திருக்கு, என் உடம்புக்குள்ள இருந்து வந்த என் சந்ததிக்குள்ள வந்திருக்கு அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப இந்த வறட்சினா என்ன அப்படின்னு பார்த்தா, தண்ணி இல்லாத இடம். தண்ணி இல்லாத இடம் தான் வறட்சி. இப்ப நம்ம சொல்லுவோம் நமக்கு தண்ணி இருக்கு, ஆனா பேங்க்ல பணம் இல்லையா, அது ஒரு வறட்சி. சரீரத்துல ஆரோக்கியம் இல்லையா, அது ஒரு வறட்சி. வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, அது ஒரு வறட்சி. நிம்மதின்றது ஒரு செழிப்பு, ஆரோக்கியன்றது ஒரு செழிப்பு, சமாதானன்றது ஒரு செழிப்பு. இதெல்லாம் இல்லைன்னா அது வறட்சி. இப்போ இந்த கர்ப்பத்துக்குள்ள தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரெக்னன்சி ஆனவங்களுக்குலாம் தெரியும், குழந்தை எதுல இருக்குமா, தண்ணியில இருக்கும். தண்ணியில அப்படியே மேந்துட்டு இருக்கும் வயிற்றுல. அதை சொல்லுவாங்க டாக்டர் வயிற்றுல தண்ணி கம்மியாயிடுச்சுங்க அப்படி இப்படி சொல்லுவாங்கல்ல. ஏன் ஏன் அப்ப அந்த குழந்தை எப்படிங்க சுவாசிக்கும், தண்ணியில இருக்கிற குழந்தை எப்படி சுவாசிக்கும் யோசிச்சு பாத்தீங்களா. வயிறு ஃபுல்லா தண்ணி, தண்ணிக்குள்ள குழந்தை இருக்கு, எப்படி சுவாசிக்கும், மூச்சு விடும் பாருங்க. அந்த குழந்தை வெளியே வர வரைக்கும் தொப்புள் கொடி மூலமா மூச்சு காத்த ஆண்டவர் உள்ள அனுப்புறாராம். எந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்காரு பாருங்க. கடவுளுடைய படைப்பு பார்த்தீங்களா. நம்ம தண்ணி உள்ள ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, ஆனா 10 மாசம் ஒரு குழந்தை தண்ணிக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ளேயே மேந்துட்டு இருக்கு. அந்த சுவாச காற்றை தொப்புள் வழியா கொண்டு போறாராம். குழந்தை எப்ப வெளியே வருதோ அப்ப மூச்சு வழியா சுவாசத்தை அனுப்புறாராம். அப்ப அந்த கர்ப்பத்தின் பிறப்பு, அந்த வயிற்றுக்குள்ள தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், குழந்தை பாதிக்கப்படும். அதுதான் வறட்சி. இப்ப என் வாழ்க்கையில என் பிள்ளை பாதிக்கப்படுதுன்னா ஏதோ ஒரு வறட்சி வந்திருக்கு, ஏதோ ஒரு வறட்சி. என் பிள்ளைய சங்கீதம் 32:1 நினைக்கிறேன், அந்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 132:11 நினைக்கிறேன். சங்கீதம் 132:11. பாத்தீங்களா, எப்ப ஆண்டவர் உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளைய சிங்காசனத்தை வெப்பன்னு சொல்றாரோ அப்பயே பிசாசு என்ன பண்ணிடுறான், அங்க வறட்சியை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளையோட வாழ்க்கை வறட்சி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்கப்பட போறது யாருன்னு நினைக்கிறீங்க, அந்த பெத்தவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க. என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை இப்படி வறட்சியில இருக்கு, என் பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படி வறட்சியை நோக்கி போகுதுன்னு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்ப பாருங்க, ஏதோ ஒரு அசுத்தாவின் வல்லமை வறட்சியிலேருந்து வந்து வறட்சியா மாத்துது. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் என்ன, பிள்ளைய சிங்காசனத்துல உட்கார வைக்கணும். இப்போ எல்லா பிள்ளைங்களும் எல்லா தாய் தகப்பனும் அப்படித்தான் நினைப்பாங்க, நம்ம பிள்ளை போய் எப்படி உட்காரணும், ஒரு பெரிய ஆஃபீஸராக உட்காரணும், ஒரு தொழிலதிபராக உட்காரணும், ஒரு கம்பெனி மேனேஜராக உட்காரணும். ஆனா இங்க என்ன நடக்குது, வறட்சி நாவி தாக்கனா பிள்ளைகளுடைய எதிர்காலம் தாக்கப்படுது. சங்கீதம் 127:4 வாசிங்க. சங்கீதம் 127:4. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகளால் பாருங்க. முதல்ல இந்த வறட்சி நாவி தாக்கக்கூடியது இந்த கர்ப்பத்தின் பிறப்புகள். அதுக்காக தான் சொல்றது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா இதுதான், இந்த வறட்சி நாவி தாக்கத்துடைய காரணம். அப்ப ஆனா ஒண்ணு, வறட்சி வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எதிர்பார்க்காத வறட்சி எனக்கு வந்துருச்சுன்னா, நான் தப்பு பண்ணாத வறட்சி எனக்கு வந்துருச்சுன்னா அதுவே எனக்கு செழிப்பா மாறும்னு சொன்னேன். சாராளுக்கு கர்ப்பத்துல வறட்சி வந்துதா இல்லையா,
குழந்தை பிறக்கவே சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லாத வயசான கிழவி, கர்ப்பமே செத்து போச்சு, வறண்டு போச்சு கர்ப்பம். ஆனால் அந்த கர்ப்பத்திலிருந்து தான் வாக்குத்தத்தம் பிறந்தது. ஈசாக்கு பிறந்தான். பிறந்தாரா இல்லையா? அண்ணாளுடைய வாழ்க்கை எடுத்துக்கோங்க. எல்லாரும் போறவங்க வரவங்கலாம் திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, அழுகுறாங்க, குழந்தை இல்லை மலடின்னு சொல்லி. ஆனால் அண்ணாளுடைய கர்ப்பத்தின் வறட்சியை மாற்றி சாமுவேல் தேசமே பார்க்கக்கூடிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். யோவான் மட்டும் என்ன வாழ்க்கையில் அவங்க அப்பா பெரிய ஊழியக்காரர் தான், ஆனால் பெரிய ஒரு பிரசங்கியாளர் தான், குழந்தை இல்லை, வறட்சி. ஆனால் தேசமே பார்க்கிற ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்தார். அப்போ வறட்சி வருது. ஆசீர்வாதங்களின் பிறப்பிடம் ஆண்டவராகிய இயேசுனா வறட்சியின் பிறப்பிடம் பிசாசு. அப்போ இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியல, என்ன நடந்திருக்கு? வறட்சி வந்திருக்கு. சரி, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சூழ்நிலைலாம் பரவாயில்ல, அதுவும் வறட்சி தான். அது மாறும்படி நம்ம ஜெபிச்சுக்கலாம். யாருக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் வர முடியல, என்னால் நடக்க முடியல, பலவீனம், அது வறட்சி. அந்த வறட்சிக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். அப்போ பாருங்க, இன்னைக்கு வறட்சி எதை ஃபர்ஸ்ட் தாக்குதா? கர்ப்பத்தின் பிறப்புகளை தாக்குது, கர்ப்பத்தை தாக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த வறட்சியை தான் நான் உனக்கு செழிப்பா மாற்ற போறேன். சரி, ஃபர்ஸ்ட் வறட்சியின் வல்லமை தாக்கக்கூடிய இடம் சரீரத்தில் எது? கர்ப்பத்தின் பிறப்பு. ரெண்டாவது எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 5, 6. இப்ப ஆண்டவர் நந்து வரார், உங்க வீட்டுக்கு நந்து வரார். மகனே, இந்தா புடி தெய்வீக சுகம், இந்தா புடி ஆரோக்கியம், இந்தா புடி சமாதானம், இந்தா புடி சந்தோஷம், இந்தா புடி கிருபை, இந்தா புடி செழிப்பு, இந்தா புடி நிம்மதி அப்படின்னு போடுறாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆண்டவர் வந்து தூக்கி போடுறாருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்ட்டு என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் இங்க விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான்னா, இதெல்லாம் விதை. உன் வாழ்க்கையில சமாதானத்தை விதைக்கிறேன், சந்தோஷத்தை விதைக்கிறேன், ஆரோக்கியத்தை விதைக்கிறேன், நிம்மதியை விதைக்கிறேன், செழிப்பை விதைக்கிறேன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கிட்ட போட்டா வாசிங்க. சிலது அந்த நேரத்துக்கு முளைக்குது, அப்புறமா என்ன ஆயிடுதான்? ஒண்ணுமே இல்லாத போயிடுது. இப்ப பாருங்க, இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 6வது வசனம், சில விதைகள் கற்பாறைகள் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. இப்ப வறட்சியின் ஆவி இங்க தாக்கம் கொடுக்குது. ஈரம் இல்லை, தண்ணி இல்லை. அங்க கர்ப்பத்துல தண்ணி இல்லைன்னா பிள்ளை என்ன ஆகும்? இங்க தண்ணி இல்லாததுனால என்ன ஆகுது? இப்ப இங்க ஆண்டவர் பாருங்க, மனுஷனை உண்டாக்கி கர்ப்பத்துல ஒரு ஈரத்தை வச்சார். இது எதை காமிக்கிறதுனா, நிலம் தான் இந்த இருதயம்னு காமிக்குது. அப்ப ஆண்டவர் போடுற எல்லா வார்த்தைகளும் விதையா இருக்கு. அந்த விதையெல்லாம் எங்க போய் சேர்ந்தான்? இருதயத்துல. இப்ப போடுற இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இருதயம் எப்படி இருக்கு? வழி அருகே விதைக்கப்பட்ட சில விதை ஆகாயத்து பறவைகள். இருதயத்துல விதை விழுது, ஆனா வேற ஏதோ ஒண்ணு வந்து அதை எடுத்துன்னு போயிருது. சில விதைகள் வந்து கற்பாறைகள் மேல் விழுந்து. அப்ப இருதயம் கற்பாறை போல ஆயிடுச்சுன்னா அங்க ஈரப்பதம் இருக்குமா? அங்க செடி முளைக்குமா? வறட்சி எங்க இருக்கு பாத்தீங்களா? 2வது இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. கற்பப்பையில இருந்த வறட்சி இப்ப இருதயத்துக்குள்ள. இப்ப இருதயம் கற்பாறை மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்தாலும் அது எப்படி நடக்கும்? அது எப்படி வளரும்? சொல்லுங்க. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை, பெரிய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. உன் வாழ்க்கையில நான் இதை செய்ய போறேன், நான் உன்னை இப்படி நடத்த போறேன், உன்னை நான் இப்படி நிறுத்த போறேன்னு எல்லாத்தையும் கேட்டு போற வழியில இதை விட்டு போயிட்டா, ஏன்னா இங்க ஈரம் இல்லையே. இந்த இருதயத்துல ஈரம் என்பது விசுவாசம். இந்த இடத்துல இல்லைன்னா அது எப்படி வளரும்? அது எப்படி கனி கொடுக்கும்? ஆண்டவருடைய திட்டம் நம்மளுடைய இருதயம் செழிப்பா இருக்கணும்னு சொல்லி. ஆனா பிசாசுடைய திட்டம் இருதயம் வறட்சி ஆகணும்னு சொல்லி. இருதயம் எப்படி ஆயிடணும்? வறட்சி ஆயிடணும். ஆனா ஆண்டவருடைய திட்டம் செழிப்பா இருக்கணும் இருதயம். நான் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் இவன் மனசுல போய் அது வேலை செய்யணும். நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் இவன் இருதயத்துக்குள்ள போய் அது வாழ்க்கையில வேலை செய்யணும். வேலை செய்யணுமா? செய்யக்கூடாதான்? ஆனா நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருதயம்
எப்படி இருக்குமா? நீர் ஊற்றை போல இருக்குமா? யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ளது. பாத்தீங்களா? விசுவாசமா இருக்கிறவனோட இருதயம் என்னைக்குமே வறட்சி ஆவே ஆவாதான். அவர் மேல விசுவாசமா இருக்கிறவனோட இருதயம் வறட்சி ஆவே ஆகாது. அப்ப இருதயம் வறட்சி ஆகலைன்னா கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆகும்? பிரம்மாண்டமா வளரும். எந்த அளவுக்கு நாம செடியை பராமரிக்கமோ தண்ணி ஊத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த செடி என்ன ஆகுது? வளருது. அது போலதான் என் இருதயத்துல ஜீவ தண்ணீர் இருக்குன்னா அது என்ன ஆகும்? என் வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் வளர செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இதை நான் செய்வேன், அதை செய்வேன், உன் வாழ்க்கை இப்படி மாற்றுவேன், உன் வாழ்க்கை இப்படியா இருக்குன்னா அது நடக்க காலதாமதம் ஆகுதுன்னா ஒண்ணு ஆண்டவர் அதை காலதாமதம் பண்ணுவார் சோதிக்கும்படி. ஆனா நம்மளாலே அது காலதாமதம் ஆகுதுன்னா அப்ப எங்கேயோ ஈரப்பதம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், வறட்சி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப இருதயத்துக்குள்ள வறட்சி. அப்ப பிசாசு தாக்கக்கூடிய ரெண்டாவது இந்த காரியம் என்ன? இருதயம். வறட்சியின் ஆவியை கொண்டு போய் என்ன பண்றான்? இருதயத்தை தாக்குறான். முதலாவது கர்ப்ப பிறப்பு தாக்கப்படுது, ரெண்டாவது இருதயம். ஏன்னா அவருடைய வார்த்தை உள்ள போகக்கூடாது. அவர் உள்ள போயிடுச்சுன்னா இவன் வளர்ந்துருவான், இவன் வாழ்க்கை வளமாயிடும், இப்ப இருக்கிற சூழ்நிலை மாற்றப்படும். அதுக்கு பிசாசு கொண்டு ஒரு ஆயுதம் எப்படின்னா இருதயத்துல இந்த வார்த்தையை வளர விடக்கூடாது. செடி போட்டிருக்கோம், விதை போட்டிருக்கோம், விதை போடும் போதே கொஞ்சம் கல்லியை சேர்த்து போட்டோம்னா என்ன ஆகும்? பார்த்துருக்கீங்களா? கல்டிவேஷன், அதாவது இந்த பயிர் பண்ணுற இதுக்கு பார்த்துருக்கீங்களா? நிலத்தில் எதுவுமே இருக்க விட மாட்டாங்க, கல்லெல்லாம் இருக்க விட மாட்டாங்க. அப்படியே இருந்தால் டிராக்டர் விட்டு மிதிச்சு அதை என்ன பண்ணுவாங்க? சாம்பல் ஆக்கிடுவாங்க. ஏன்னா இந்த கல்லுங்க இருந்தால் இந்த செடி வேர் பிடிக்காது. வேர் பிடிச்சா அதிகமாக வளராது. வளர்ந்த பிறகு இந்த கீழே கல் இருந்துன்னா என்ன ஆகும்? அந்த வேர், அந்த கல் அந்த வேரை காலி பண்ணிடும். அது போலதான் வறட்சின்ற காரியம் இருதயத்துக்குள்ள வந்ததுன்னா கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் எதுவுமே என்ன ஆகாது? பெருசா வளராது. வளர்ச்சி இருக்கும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அடங்கிடும். அப்ப முதலாவது வறட்சியின் வல்லமை, வறட்சியின் ஆவி. இது தாக்கக்கூடிய இடம் எது? கர்ப்பத்தின் கனி. கர்ப்பம், அதாவது பிள்ளைகள், அந்த கர்ப்ப பிறப்ப உண்டு உயிரிழனாக்கி எடுத்துரும், வறட்சியை கொடுத்து. ரெண்டாவது இருதயத்தை வறட்சியாக்கும். மூணாவது நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சங்கீதம் 69:3. என்ன வறண்டுச்சு? அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன வறண்டது? கர்ப்பத்தின் கனி, கர்ப்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறட்சியா கொண்டு வரும். ரெண்டாவது இருதயம் வறண்டது. இப்ப எது வறண்டு போச்சா? பாத்தீங்களா? தொண்டை ஏன் வறண்டு போகுது? வறண்டு போனா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் அதான் காரணம். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் தண்ணி தான் தேவை. இருதயத்துல அங்கே நிலத்துல வாக்கு தத்தம் வளரணும்னா தண்ணி தான் தேவை. இப்ப தொண்டை வறண்டுச்சுனால என்னதான் தேவை? தண்ணி தான் தேவை. தொண்டை வறட்சி வந்தா என்ன நடக்கும்? தண்ணி குடிப்போம், அதானே? பாருங்க, இந்த வறட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளை பாட முடியாது, கடவுளை துதிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. அப்ப அப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னா அப்ப எது வறண்டு போயிருக்குன்னு அர்த்தம்? தொண்டை வறண்டு போயிருக்குன்னு அர்த்தம். பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியல, தொண்டையில வறட்சி. பாஸ்டர் ஜெபம் பண்ண, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு லைன் படிச்சா கூட படிச்சது தான், அது கடவுளுடைய கணக்கு. ஒரே ஒரு லைன், அது நல்லா ஆழமா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். போதும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன், அதுவே தியானம் தான். ஜபம் கூட இப்ப நாங்க பண்ற மாதிரிலாம் இல்லை. ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கொள்ளும், நீர் நடத்தும், நீர் போஷியும், நீர் பராமரியும், அவ்வளவுதான் ஜபம். தெரியாதவங்களுக்கு வேற என்ன தெரியும்? ஆனா இங்க தொண்டையே திறக்க முடியல. ஏன்னா தொண்டை எதனால் தாக்கப்பட்டிருக்கு? வறட்சி நாவினால் தாக்கப்பட்டதுனால என்ன ஆச்சு? தொண்டையினால துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, ஊழியத்தை பேச முடியல, இயேசுவேன்னு சொல்ல முடியல, ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியல. ஏன்னா தொண்டையில என்ன வந்திருக்கு? வறட்சி. முதலாவது தண்ணி வறட்சி எங்க ஆரம்பிச்சது? கர்ப்பத்துல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா ஏதோ வறட்சியை எங்க தாய் தகப்பன் கவனிக்காத விட்டுருக்குறாங்க, ஏதோ ஒரு வறட்சியை கவனிக்காத விட்டுருக்காங்க. இப்ப சொல்லுவாங்களா, வயிற்றுல குழந்தை தண்ணி கம்மியா இருக்கு, அதனால குழந்தை மூவ்மெண்ட் கம்மியா இருக்கு. அம்மா என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மல்டிவிட்டமின் சாப்பிடுவாங்க, உமன்ஸ் ஹார்லிக்ஸ் குடிப்பாங்க, பேபி இது
அப்ப ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்குன்னா இவங்க ஏதோ ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஆனா என் கர்ப்பத்தின் பிறப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல ஒரு வறட்சி இருக்குன்னா நான் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அங்க தண்ணி இல்லை. அடுத்தது இருதயமாக நிலத்துல தண்ணி இல்லை, அங்க வறட்சி. இப்ப தொண்டையில வறட்சி. அப்ப நம்ம தொண்டை எப்படி இருக்கணுமா? நான் சொன்னேன், விசுவாசித்தால் இருதயம் ஜீவ தண்ணீரா மாறிடும். இப்ப இந்த தொண்டை எப்படி இருக்கணுமா? தொண்டை வறண்டு போயிருக்கு. இந்த தொண்டை எப்படி இருக்கணும்? யோபு 39ஆம் அதிகாரம் 19வது வசனம். தொண்டை கும்புற தொண்டையா இருக்கணும். எந்த குதிரையா இது? சாதா குதிரை இல்ல, பீச்சு குதிரை இல்ல, ரேசு குதிரை. ரேசு குதிரை எப்படி கத்தும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நான் அது கொஞ்சம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு இந்த பைபிள் காலேஜில் எடுக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக சொல்லுவாங்க. அதாவது அது நார்மல் டைம்ல கத்துறதை விட ஒரு தடை வரும்போது, ஒரு எதிரி வரும்போது ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குமா. அந்த சத்தமே அதை பயமுறுத்துற மாதிரி இருக்குமா. யுத்த குதிரை கத்தி பார்த்துருக்கீங்களா? இந்த கிளாடியேட்டர், அதுக்கப்புறமா வந்து இது அந்த 300 ஸ்பார்டன்ஸ், இந்த மாதிரி படத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த யுத்த குதிரை பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவனுங்கெல்லாம் ரோமர் பிரஜைகள் வச்சு எடுத்த படம். அவங்க யூஸ் பண்ற குதிரையே தாறுமாறா இருக்கும். அது குதிரையை எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆளு. அது அப்படி நடந்து வரும்போதே அந்த ஒரு கம்பீரம், அந்த தொண்டையில ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? அப்படிதான் வச்சார் ஆண்டவர் நமக்கு தொண்டை, வறட்சி இல்லாத தொண்டை. அப்ப இந்த தொண்டையில ஒரு சத்தம், என்ன சத்தம் இருக்கணும்? ஆராதனையின் சத்தம் இருக்கணும், ஜபத்தின் சத்தம் இருக்கணும், வேத வார்த்தையின் சத்தம் இருக்கணும். ஆனா தொண்டை வறட்சியா இருக்கு அப்படின்னா அங்க என்ன தாக்கப்பட்டிருக்கு? வறட்சியின் ஆவி தாக்கியிருக்கு. அப்போ தொண்டையில வறட்சியின் ஆவி மாறணும்னா என்ன செய்யணும்? ஒரு லைனாவது பாடணும், ஒரு வசனமாவது வாசிக்கணும், ஒரு லைனாவது ஜெபம் பண்ணணும். 3 வறட்சியை சொல்லியிருக்கிறேன். 3 வறட்சி. என்னென்ன வறட்சி? கர்ப்பத்தின் பிறப்புல வறட்சி, அடுத்தது இருதயத்துல வறட்சி, 3வது தொண்டையில வறட்சி, அடுத்தது இன்னொரு வறட்சியை சொல்றேன். சங்கீதம் 22 15. அடுத்தது பாருங்க, நாவுல வறட்சி. தொண்டையில தான் வறட்சின்னு பார்த்தா இப்ப எதுல வந்திருக்கான் வறட்சி? நாவுல வறட்சி வந்திருக்கு. இப்ப நாக்கு என்ன பண்ணா? ஒட்டுதான், வாயோட ஒட்டுதான். இந்த வறட்சி வேற, இந்த வறட்சி வேற, தெரியுமா? இந்த வறட்சி வேற, இந்த தொண்டையின் வறட்சி வேற, இந்த நாக்குடைய வறட்சி வேற. நாக்கு வறண்டு போச்சுன்னு வாங்க ஒரு சில, தொண்டை வறண்டு போச்சுன்னு வாங்க. இப்ப பாருங்க, நாக்கு வறண்டு இருக்கான். ஏன்னா நாக்குல என்ன இல்லை? ஈரப்பதம் இல்லைன்னா என்ன ஆகுது? நாக்கு நாக்குல ஈரப்பதம் இல்லைன்னா என்ன? ஈரம் இல்லாத பேசுறாயா நாக்குல அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிதான். அப்ப நாக்குல என்ன இருக்கணும்? நாவுல ஜபம் இருக்கணும், விண்ணப்பம் இருக்கணும். நான் வசனத்தை ரொம்ப பெருசா சொல்ல விரும்பல. சங்கீதம் 39:3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்ப ஜெபிக்கிற நாவு வரலாது. ஜெபிக்கிற நாவு என்ன ஆகாது? வரலாது. தொண்டை வேற, நாக்கு வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டைன்றது இந்த பகுதி, நாக்குன்றது இந்த பகுதி. ஆனா தொண்டை வழியா தான் நாக்கு வருது. நாக்குக்கும் தொண்டைக்கும் கனெக்ஷன் இல்லை. சரி, இப்ப சொல்லுங்க, எதெல்லாம் வறட்சி? தொண்டையின் வறட்சி. இப்ப நாவின் வறட்சி. இப்ப நாவின் வறட்சி போனா என்ன பண்ணணும்? சங்கீதம் 119 172 வாசிச்சு பாருங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கு, என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். அப்ப வசனம் எங்க இருக்கா? தொண்டையில இல்ல, நாக்குல இருக்கு. வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை எங்க இருக்கு? தொண்டையில இல்ல, நாக்குல இருக்கு. இந்த வார்த்தை என் நாவுல இருந்ததுன்னா என் வாழ்க்கையில என்ன வராது? வறட்சி வராது. இப்ப முதலாவது என்ன வறட்சி? கர்ப்ப பிறப்புல வரக்கூடிய வறட்சி, 2வது இருதயத்துல வரக்கூடிய வறட்சி, 3வது தொண்டையில வரக்கூடிய வறட்சி, 4வது நாக்குல வரக்கூடிய வறட்சி. இன்னைக்கு ஆண்டவர் அது இன்னொன்னு சொல்லியிருக்காரு, உன் வறட்சியை மாற்றுவேன்னு சொல்லி. உன் வறட்சியை நான் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். எனக்கு எங்க வறட்சின்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலை வறண்டு போயிருக்கு. சிலருக்கு ஆரோக்கியத்துல வறட்சி இருக்கு, சிலருக்கு வேலை காரியங்கள்ல வறட்சி இருக்கு, சிலருக்கு பணம் கொடுத்துருக்கோம், பணம் வந்த பாடு இல்லை, பொருளாதார ரீதியான வறட்சி இருக்கு, சிலருக்கு தூக்கம் இல்லை, அது ஒரு வறட்சி இருக்கு, சிலருக்கு மனக்கவலை அதிகமாக இருக்கு, சந்தோஷம் இல்லை, அதுல வறட்சி இருக்கு, குடும்பம் இருக்கிற மாதிரியே இருக்கு, இன்னும் வளர்ச்சிக்கு வந்த பாடு இல்லை, ஏன்னா அங்க வறட்சி இருக்கு.
சிலருக்கு உள்ளுறுப்புல வறட்சி, வயிற்றுல வறட்சி, தொண்டையில வறட்சி, நாவுல வறட்சி, சிந்தையில வறட்சி. இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த வறட்சியை ஆண்டவர் என்னவா மாற்ற போறார். நான் இன்னைக்கு ஒரு பொதுப்படியான காரியம் தான் சொல்லியிருக்கேன், வறட்சின்னு ஒரு பொதுப்படியான காரியம். ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எது வறட்சின்னு சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் எது வறண்டு போயிருக்கு. இது இப்போ வறட்சி இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா அந்த இடம் எப்படி ஆகும்? நீங்கள் இந்த கிராமத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பூமியெலாம் அப்படியே வெடித்து வறண்டு போயிருக்கும். இந்த இப்போ எதிர்க்கலாம் கூட இருக்குது. ஒரு மழை பெய்ட்டுமே கொஞ்ச நாள் அந்த இடத்த பாருங்கள், பச்சை பசேல்னு மாறிடும். இப்போ இருக்கிற வறட்சியை பார்க்காதீங்க, மழையை உண்டு பண்ணுகிற இயேசுவை பாருங்க. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிற இயேசுவை பாருங்க. என் வறட்சியில் ஒரு திருப்தியை ஆக்க போகிற இயேசுவை பாருங்க. ஒரே நிமிஷம் உங்கள் இருதயத்துலேருந்து எந்த காரியத்தில் நீங்கள் வறண்டு போயிருக்கிறீங்க? ஆண்டவரே, என் குடும்பம் பணம் இல்லாத வறண்டு போயிருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல் ஒரு வறட்சி இருக்கு. சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாத ஒரு வறட்சி இருக்கு. சமாதானம் சந்தோஷம் இல்லாத ஒரு வறட்சி இருக்கு. சரீரத்தை தூக்கம் இல்லாத ஒரு வறட்சி இருக்கு. அதே போல என் கர்ப்ப பிறப்புல வறட்சி இருக்கு. என் இருதயத்துக்குள்ள சில வறட்சி இருக்கு. என் தொண்டைக்குள்ளேயும் சில வறட்சி இருக்கு. என்னுடைய நாவலையும் வறட்சி இருக்கு. இன்றைக்கு வறட்சியை மாற்றுகிற இயேசு நன்மை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். திருப்தி படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் திருப்தி ஆவேன், என் வறட்சி திருப்தியா மாறும். இப்ப இதை என் கண்ணு பார்க்கிற வறட்சியை ஆண்டவர் அதே வறட்சியை திருப்தியா மாத்துவார். சரி, ஆண்டவர் இப்ப எப்படி இதை திருப்தி ஆக்க போகிறார்? உங்கள் வறட்சி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்க இப்போ நான் சொன்ன காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு எங்க வறட்சி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் வறட்சி என்னன்னு சொல்லி. ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம்? மகா வறட்சியாகிய தேசமாகிய வனாந்திரத்துல உன்னை அறிந்து கொண்டேன். வனாந்திரம்னா எதுவுமே இல்லாத இடம். இப்ப என் வாழ்க்கையில அடுத்தது எதுவுமே கிடையாது. வனாந்திரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரோட வாழ்க்கை வனாந்திரமா இருக்கு? எத்தனை பேருடைய எதிர்காலம் வனாந்திரமா இருக்கு? எத்தனை பேருடைய வேலை வனாந்திரமா இருக்கு? எத்தனை பேரோட சரீரம் வனாந்திரமா இருக்கு? எத்தனை பேருடைய பேங்க் அக்கௌண்ட் வனாந்திரமா இருக்கு? வனாந்திரம் தான். யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அங்க ஏதாவது கிடைச்சா உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்துல அறிந்து கொண்ட. எனக்கு தெரியுதோ இல்லையோ உங்க வறட்சி என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எந்த சூழ்நிலையில வறண்டு போயிருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில வறண்டு போய் சபைக்கு வந்திருக்கிறீங்க, மனசுல என்ன வறட்சி ஓடிக்கிட்டு இருக்கு ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்லல, அதை நான் அறிவேன்ப்பா. நான் அறியதை விட ஆண்டவர் அறிஞ்சிட்டா அது சீக்கிரமா மாறிடும். பாஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணுவார். பாஸ்ட் ஆலோசனை கொடுப்பாரு. பாஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சரி, தரிசனம் சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை குறித்து இது மாதிரி சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா வறட்சியை எல்லாவற்றையும் அதோடைய அடிப்படையே ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வறட்சியின் அடிப்படையை தெரிஞ்சவர் என்ன செய்வார்? இப்போ ஒருத்தருக்கு உங்க பிரச்சனை தெரிஞ்சு, எனக்கு இப்போ ஒருத்தர் இப்போ வந்து இப்போ டேவிட் ஐயா பிரச்சனை தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம தேஜஸோடைய பிரச்சனை தெரியும்னா என்னால் அதை சரி செய்ய முடியும்னா எப்படி சரி செய்ய முடியுமோ செய்வேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். ஆனால் சில பிரச்சனையை சரி செய்யவே முடியாது. ஆனால் இது மெயினான டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? நான் ஹேண்டில் பண்ணுறது ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்வேன். ஆனால் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரம் வழியாய் உன்னை அழைத்து வந்த. இங்க பாருங்க, ஆண்டு ஏன் என் வாழ்க்கையில வனாந்திரம் வந்தது? நான் தப்பே பண்ணலையே. ஏன் என் வாழ்க்கையில வறட்சி வந்தது? நான் தப்பே பண்ணலையே. நான் தப்பே பண்ணாத வறட்சி அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் பின் நாட்களிலே நன்மை செய்ய. உன்னை எதுக்கு தெரியுமா? உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். நீ பெருமையா ஒரு இடத்துல வந்து உன்னை ஒரு பெரிய ஒரு ஆளா வச்சிருந்தேன். ஆனா நான் தான் உன்னை கீழே போட்டேன், நான் தான் உன்னை கீழே தள்ளினேன்.
நான் தான் உன்னை அடிச்சேன். அவன் பார்க்கும் போதே உன்னை நான் அடிச்சேன். அது மட்டும் இல்ல, உன்னை சோதிச்சேன். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிக்கு நீ நிரந்தர தீர்வை தேடுறியா இல்ல தற்காலிக தீர்வை தேடுறியா? உன் நிலத்துக்கு நிரந்தர மழை வேணுமா இல்ல தற்காலிக தண்ணி வேணுமா? ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கிறாராம், இப்படிதான் சோதனை கொடுக்கிறாராம். சிறுமைப்படுத்தினேன், உன்னை சோதிச்சேன், கொல்லிவாய் சர்ப்பங்களையும் தேள்களையும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் பயங்கரமான பெரிய வனாந்திரம் வழியா உன்னை அழைத்து வந்தேன். உன் வாழ்க்கையில விஷம் வந்தது, கொற்ற வல்லமை வந்தது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையும் நான் தான் நடத்தினேன். உன் வாழ்க்கையில நிறைய மனிதர்கள் வந்தாங்க, உங்ககிட்ட இருக்கிறது சிலதை எடுத்துட்டு போயிட்டாங்க. சில மனிதர்கள் வந்தாங்க, விஷத்தை கக்கிட்டு போயிட்டாங்க. சில மனிதர்கள் வந்தாங்க, வறட்சியை உண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் நான் தான் நடத்திட்டு வரேன். ஏன் தெரியுமா? அதை வாசிங்க. பெரிய வனாந்திரம் வழியா அழைத்து வரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணின. பாரு, உன்னை வறட்சியில நான் நடத்துறது எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில இதெல்லாம் நீ கடந்து வரணும். இதெல்லாம் கடந்து வந்து கண்மலையாகி என் கிட்ட இருந்து உன் வறட்சியை தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீர் வருது பாருங்க. அதுதான் உன் வாழ்க்கையில நிரந்தரம்ன்றதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு. கடைசி லைன் மட்டும் சொல்லிட்டாரு, உனக்காக பாறையான கண்மலை இருந்து தண்ணீர் புறப்பட பண்ண. இப்ப வறட்சி மாறணும்னா என்ன வரணும்? தண்ணி வரணும். கரெக்டா? வறட்சி மாறணும்னா தண்ணீர் வரணும். ஆண்டவர் பாருங்க, வனாந்தரத்தில் நடத்தின, வறட்சியின் பாதையில் நடத்தின, விஷம் வந்தது, தேளு வந்தது, பாம்பு வந்தது, எல்லாத்தையும் அனுபவிச்சேன். காரணம், இந்த வறட்சியின் கொடூரத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல உன்னை நான் திருப்தி ஆகணும். அப்ப வறட்சியில எப்படி ஆண்டவர் திருப்தி? இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சிறுமைப்பட்டேன், நான் வாழ்ந்த இடத்துல வீழ்ந்து கிடந்தேன், நான் நிறைய சோதனை தாண்டினேன், நிறைய சோதனையை பார்த்துட்டேன், நிறைய சர்ப்பங்களையும் பார்த்துட்டேன், நிறைய தேள்களையும் பார்த்துட்டேன், வனாந்திரத்தையும் பார்த்துட்டேன், வறட்சியும் பார்த்துட்டேன். ஆனா இனிமே நீங்க காணப்போகிறது திருப்தி ஆகிய ஜீவ தண்ணீர். அந்த கண்மலையாகிய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருக்கிற வறட்சியை மாற்ற அவர் எதை கொடுத்தா உங்க வறட்சி மாறும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா சரீர பிரகாரமா மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு சமாதானன்ற ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அடிபட்டு காயம் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் தேவையில்லை, தெய்வீக சுகம் என்னும் காரியத்தை கொடுப்பார். அதுதான் உங்க வறட்சியை மாற்றும். அப்ப முதலாவது பாருங்க, வறட்சியான தேசத்துல நீங்க அலைந்து திரிந்தது அவருக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த வறட்சியான காரியங்களை நீங்க கடந்து வந்தது அவருக்கு தெரியும். அதை மாற்றுவதற்காக தண்ணீர் புறப்பட்ட வர பண்ணினார்னு சொல்லப்பட்டு. அப்ப என் வறட்சியை மாற்றுறதுல அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நாம தான் வறட்சியை பார்த்து பாதியில என்ன பண்ணிடுறோம்? இஸ்ரவேல் மக்கள் பண்ண மாதிரி கொஞ்சம் வறட்சியை பார்த்தோன்னே எங்களை சாவடிக்க கூப்பிட்டு வந்தீங்களா, எங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கே, இதுக்கு தான் சர்ச்சுக்கு வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணி சர்ச்சு மேலே திருப்பிடுது, ஆண்டவர் மேலே திருப்பிடுது. ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னை வனாந்தரத்தில் நடத்துறதுக்கும் காரணம் இருக்கு, தேல் அமிச்சதுக்கும் காரணம் இருக்கு, பாம்பு அமிச்சதுக்கும் காரணம் இருக்கு, வறட்சி அமிச்சதுக்கும் காரணம் இருக்கு, இப்போ ஒரு சோதனை வந்திருக்கு பார், அதுக்கும் காரணம் இருக்குப்பா. ஏன் தெரியுமா? இதுல நான் உன் வறட்சி எப்படி மாத்த போறேன்னு நீ பாரு, இதுல நான் என்ன செய்ய போறேன்னு பாரு. இது வரைக்கும் யாரோ என்னென்னமோ செய்தாங்க, என்னென்னமோ நடந்தது, ஆனா நான் என்ன செய்யறேன்றதை பாரு. இதெல்லாம் எதுக்கு? நான் உன்னை லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, நீ நிரந்தர தீர்வை தேடுறியா இல்ல தற்காலிக தீர்வை தேடுறியா? இப்போ பாருங்க, என் வறட்சியை அவர் அறிந்திருக்கிறார். என் வறட்சியில அவர் என்ன பண்றாராம்? ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க, வாசிச்சு ஜெபிப்போம். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். இங்க பாருங்க, ஆண்டவர் தான் என்ன நடத்துறாரு, ஆனா வறட்சியும் வந்து நிக்குது ஒரு பக்கம். ஆனா பாருங்க, மகா வறட்சியான காலம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது சாதா வறட்சி, இதுக்கே நம்மளால தாங்க முடியல. சாதா வறட்சி இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வெறும் டெம்பரரி வறட்சி, இதையே தாங்க முடியல. ஆனா மகா வறட்சியான காலம்னு ஒண்ணு இருக்கான். அந்த மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, இன்னைக்கு சொல்லுங்க, என் வறட்சியில நான் திருப்தி ஆவேன், என் வறட்சியில நான் திருப்தி ஆவேன். இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கிற வறட்சி என் கண்ணு முன்னாடியே திருப்தியா இயேசு மாற்றுவார். என் கண்ணு முன்னாடியே இருக்கிற வறட்சியில ஆண்டவர் தன் கிரியை செய்வார். என் சரீரத்துல ஒரு வறட்சி இருக்கு, அது திருப்தியா மாறும். என் சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் இன்மைன்ற வறட்சி இருக்கு, அது திருப்தியா மாறும். என்னுடைய பொருளாதார ரீதியான காரியங்கள்ல வறட்சி இருக்கு, அது செழிப்புனால திருப்தியா மாறும். பாருங்க, ஆனா ஆண்டவர் சொல்ற பாருங்க, மகா வறட்சியான காலத்துல நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். வறட்சியில ஒரு திருப்தி வருதான். தாக எவ்வளவுதான் வீட்டுல நம்ம போயிட்டு வாங்க தண்ணி குடிங்க உட்காருங்க அப்படின்னு சும்மா ஒரு 1/2 டம்ளர் குடிப்பாங்க.
வந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு. ஆனா ஒரு ஜாகிங் போயிட்டு ஒரு வேகத்தோட வந்து தண்ணியே எல்லாம் வீட்டுக்கு வாங்கினேன் 2 சொம்பு தண்ணி குடிப்பாங்க. ஏன்னா வறட்சியில தான் அதோடைய அருமை தெரியுது. வறட்சியில தான் அதோட அருமை தெரியுது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வறட்சியே நீ இது வரைக்கும் பார்த்துட்ட, இனிமே நீ திருப்தியை பார்க்க போற. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில வறட்சியே பார்த்துட்ட, இனிமே நீ திருப்தியை பார்ப்ப. எதெல்லாம் வறட்சி பார்த்தீங்களோ அதை பார்த்து இன்னைக்கு நீங்க சொல்லணும், வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் தொடர்ச்சியா வறட்சியை பார்த்துட்டு இருக்கேன், என் சரீரத்தில் வறட்சியை பார்த்துட்டு இருக்கேன், என் கையிட்டு செய்யும் வேலையில வறட்சியை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட குடும்பத்துல வறட்சியை பார்த்துட்டு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு வறட்சி தான் கொண்டு வராங்க. யாருமே எனக்கு ஆரோக்கியமான வார்த்தையை பேச மாட்டாங்க. என் இருதயம் வறண்டு போகக்கூடிய வார்த்தையை பேசுறாங்க. என் கர்ப்ப பிறப்பை பத்தி தவறா பேசுறாங்க, அது வறண்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, மகா வறட்சி வந்தாலும் அதை நான் அறிந்து உன் வனாந்திரத்துல உன் வாழ்க்கையை நான் திருப்தி ஆக்குவேன்னு சொல்லி நான் திருப்தி ஆவேன். என் வாழ்க்கை திருப்தி காணும். சரி, அது மறுபடியும் வாசிப்போம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்பே வறண்டு போயிருக்கான். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இருக்கிற சயின்ஸ்ல எலும்பு வறண்டு போயிடுச்சுன்னா சரி பண்ணவே முடியாது. எலும்புக்குள்ள ஒரு மச்சை இருக்கும் தெரியுமா? மட்டன் எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிறீங்க? யாருமே சாப்பிட்டது இல்லையா? எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க. மட்டன்ல நல்லி எலும்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? போட்டு தட்டுவீங்களே. தட்டினா என்ன வரும்? அதுதான். அதுவே வறண்டு போனாலும் நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம மேலோட்டமா இல்லைங்க, கண் எதிர்க்க பாக்குற வறட்சி இல்லைங்க, எலும்புகளுக்குள்ள இருக்கிற வறட்சியை கூட நான் சரி பண்ணிடுவேன். நீ நினைச்சிட்டு இருக்கியா மேலோட்டமா இருக்கிற வறட்சியை சரி பண்ணுவேன் நானுன்னு சொல்லி? இல்ல, உன் உள்ளரங்கமா இருக்கிற வறட்சி யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். உன் இருதயத்துல என்ன வறட்சி இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல என்ன வறட்சி இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில என்ன வறட்சி இருக்குன்னு எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. என்னால இப்ப உங்க எலும்பை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எலும்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது போலதான் உன் வாழ்க்கையில நீ உனக்கு மட்டுமே தெரிஞ்ச வறட்சியும் நான் என்ன பண்ணுவேன்? திருப்தி ஆக்குவேன். வாசிங்க, அது உன் எலும்புகள் நிலமாக நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். எப்ப வறட்சி மாற்ற ஆரம்பிக்கிறனோ அப்பயே நீ உன் வாழ்க்கை நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிற தோட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், வறட்சிக்கு காரணம் என்ன? நீர் இல்லாததுதான். தொண்டையில தண்ணி இல்லை, நெஞ்சில தண்ணி இல்லை, வயிற்றுல தண்ணி இல்லை, நாக்குல தண்ணி இல்லை, வறட்சி. அப்ப எது இல்லையோ அதுதான் வறட்சி. எனக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அதுதான் வறட்சி, எனக்கு செழிப்பு இல்லைன்னா அதுதான் வறட்சி, எனக்கு நிம்மதி இல்லைன்னா அதுதான் வறட்சி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இனிமே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க போற. இது வரைக்கும் வறட்சியே பார்த்த, எந்த பக்கம் நண்டு போனாலும் வறட்சி, ஒரு வெறுமையான நடைப்பயணம், வெறுமையான வாழ்க்கை, வெறுமையான வேலை, எந்த பக்கம் போனாலும் காய்ந்து போன ஒரு சூழ்நிலை. ஒரு வேலைன்னு போனாலும் அதுலயும் ஒரு வறட்சி தான். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றார், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க போற. இனி உன் வாழ்க்கை தோட்டத்தை போல. தோட்டம்னா என்ன தெரியுமா? சும்மா பச்சை பசேல்னு இருக்கிறது இல்ல, அழகா பூ பூத்து பார்ப்பதற்கு அழகா இருக்கிறது தான் தோட்டம். அப்படி மாற்ற போறேன் உன் வறட்சியை, நான் அப்படி மாற்ற போறேன். உன் வாழ்க்கையில இருக்கிற வறட்சி அப்படி தோட்டத்தை போல வற்றாத நீர் ஊற்றாகவும் இருப்பா. இனிமே உனக்கு வறட்சியே கிடையாது. 24/7 உன் வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் ஆசீர்வாதம் ஃபுல்லா நிரம்பி வழியும். இப்ப வீட்டுல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறது எப்படி இருக்கு? இதே சொட்டு நீர் பாசனம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, 24/7 தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில வறட்சின்றதை நீ இனிமே பார்க்கவே மாட்டேன்றார். ஏன்னா நீ நிறைய பெரிய வனாந்திரத்தை பார்த்துட்ட, நிறைய வறட்சியை பார்த்துட்ட. உன் சரீரத்துல, உன் ஆரோக்கியத்துல, உன் உள்ள உறுப்புகள்ல, உன் அவயங்கள்ல, உன் அன்றாட வாழ்க்கையில நிறைய வறட்சியை பார்த்துட்ட. இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்க போதான்? நீரூற்றை போல இருக்கும். இதுதான் வறட்சியை திருப்தியாக்குகிறது. இப்போ இன்னைக்கு நம்ம வறட்சியே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரை பார்க்கணும்? வறட்சியை மாற்றுகிற இயேசுவை பார்க்கணும். நாம் செபிப்போம். எத்தனை பேருக்கு என்னென்ன வறட்சி இருக்கு நீங்க தான் சொல்லணும். இப்போ எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றதை விட நீங்க சொல்லும் போது அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எந்தெந்த இடத்துல வறட்சி இருக்கு, எந்தெந்த மாதிரி காரியங்கள்ல என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கு. செபிப்போம். மனசுல இருந்து சொல்லுங்க, உண்மையிலேயே வறட்சி மாறுங்க. நான் சொல்றேன், எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன் அதை நான் வறட்சி செழிப்பாக்குவேன், அதை நான் திருப்தி ஆக்குவேன்னு சொன்னார்னா, உங்க வாழ்க்கையில யாருக்குமே தெரியாத ஒரு வறட்சி இருந்தாலும் அதை அவர் சரி பண்ணுவார். சரி, ஜெயிப்போம். நேசுவல் நடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாள்ல கூட வறட்சியில் திருப்தி என்ற வார்த்தையோடு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார். வறட்சியை கொண்டு வருவது பிசாசுடைய திட்டம். ஆனால் நிறைவை கொண்டு வந்து செழிப்பாய் வைப்பது எங்கள் இயேசுவின் திட்டம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது வறட்சி என்று நீர் அறிந்திருக்கிறீர். என் வாழ்க்கையே வறட்சியாய் இருக்கிறது,
என் சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, அது வறட்சியா இருக்கிறது. என் கையில் வேலை இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு வறட்சி. எனக்கு வருமானம் இருக்கிறது, அதில் ஒரு வறட்சி. எனக்கு குடும்பம் இருக்கிறது, ஆனால் குடும்பத்திற்குள் வறட்சி. நாம் செல்லும் இடமெல்லாம் வறட்சியா இருக்கிறது, வனாந்திரமா இருக்கிறது. என் வாழ்க்கையே வறண்டு போயிருக்கிறது. அது பிசாசுடைய தாக்குதல், அசுத்த வல்லமையின் தாக்குதல், வறட்சியை கொண்டு வருவது. இருதயத்திற்குள் இருக்கும் வறட்சி, கர்ப்ப பிறப்புல வந்த வறட்சி, தொண்டை பகுதியில் இருக்கிற வறட்சி, நாவில் இருக்கிற வறட்சி. எப்படிப்பட்ட வறட்சிகளை எப்படியான மனிதர்கள் கொண்டு வந்தாலும், அசுத்தாவிகள் கொண்டு வந்தாலும், வல்லமைகள் கொண்டு வந்தாலும், வறட்சியில திருப்தி படுத்துகிற இயேசு எங்களோடு இருக்கிறார். வாழ்க்கையில இப்போது வறண்டு போயிருக்கிற காரியங்களே அல்ல, என் வறட்சியை நான் திருப்தியா என் கண்கள் காணும். நான் இதுவரை என் கண்கள்ல வறட்சியை பார்த்தேன், என் குடும்பத்துல வறட்சியை பார்த்தேன். இனிமே ஆண்டவர் கொடுக்கிற திருப்தியை பார்ப்பேன். ஆண்டவர் வறட்சியை அறிந்திருக்கிறார், என் வறட்சியை அறிந்திருக்கிறார், என்னை சோதித்து அறிந்திருக்கிறார், என் சூழ்நிலை அறிந்திருக்கிறார். அநேக பொல்லாத காரியங்கள் என்னை கடந்து வந்தது, வறட்சிகள் மத்தியில் கடந்து வந்ததை அவர் அறிந்திருக்கிறார் என்று கேட்ட வார்த்தையின்படி என் வறட்சியை செழிப்பாய், என் வறட்சியை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய இயேசு, அதை திருப்தியாய் மாற்றுகிறவர். இனி வரப்போகும் நாட்கள்ல திருப்தியாய் வாழ்வேன். என் சரீரம் திருப்தியா வாழும், என் வாழ்க்கை திருப்தியா வாழும், எதிர்காலம் திருப்தியா வாழும், என் வியாபாரம் திருப்தியா வாழும், என் கையிட்டு செய்யும் வேலை திருப்தியா வாழும். இனி திருப்தி மட்டும்தான். இயேசு என் வாழ்க்கையில திருப்தின்ற ஒரு வார்த்தை இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். திருப்தி படுத்துவான் என்று நான் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வறட்சி அல்ல, இனி திருப்தி தான் என்று இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.